ஹை விவர்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, எப்படி ஸ்பீடப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மெயிலையும் பல பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எப்படி ரெண்டே கமாண்ட் யூஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்பீடப் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ திஸ் வீடியோ இஸ் டு ஸ்பீட் அப் யுவர் கம்ப்யூட்டர் இன் சிம்பிள் 2 கமாண்ட்ஸ். ரெண்டே கமாண்டு தான் சேஃபஸ்ட் கமாண்ட். அண்ட் உங்கள் கம்ப்யூட்டரை இந்த 2 கமாண்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சிக்னிஃபிகண்ட் ஃபாஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், ஸ்பீடாகவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஹேங் ஆகுறதோ ஸ்ட்ரக் ஆகுறதோ கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. ரன்னில் %temp %. ஓகேங்களா? உங்கள் ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. ரன்னில் %temp % அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ என்ன கமெண்ட் டைப் பண்ணணுங்கிறது உங்களுக்கு நான் பிக் ஃபாண்ட்டில் டைப் பண்ணி காமிச்சிடுறேன். %temp %. ஸோ எங்கே டைப் பண்ணணும் அப்படின்னா ரன் மெனுவில் போய் டைப் பண்ணணும். ஸ்டார்ட் கிளிக் பண்ணதுமே கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வருது இல்லைங்களா? ஸோ இங்கே ஸ்டார்ட் கிளிக் பண்ணதுமே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இதை டைப் பண்ணுங்கள். %temp %ன்னதும் இப்போ உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் வருது பாருங்கள், இங்கே டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டெம்பரவரி ஃபைல்ஸ். நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும் போதும் ஒரு டெம்பரவரி ஃபைல் ஜெனரேட் ஆகும். அது வந்து தேவையே இல்லை, சுத்தமாக அன்வான்ட் ஃபைல்ஸ். இப்போ நான் 2 months முன்னாடி தாங்க டெம்பரவரி ஃபைல்ஸ் டிலீட் பண்ணேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறது 2 monthsோட டெம்பரவரி ஃபைல்ஸ் தான், ஜஸ்ட் 60 daysோட டெம்பரவரி ஃபைல்ஸ் தான். இப்போ என்ன பண்ணணும், ஆர்கனைஸில் போய் செலக்ட் ஆல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா Ctrl+A கீ ப்ரெஸ் பண்ணி எல்லா ஃபைல்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்கனைஸில் போயும் டெலீட் பண்ணலாம், டெலீட் கீ ப்ரெஸ் பண்ணலாம். இல்லை கீபோர்டில் டெல் கீ இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுலேயும் டெல் கீ ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இப்போ ரீசைக்கிள் பின்க்கு தாங்க போகும். நீங்கள் மறுபடியும் ரீசைக்கிள் பின்னில் போய் ஒரு தடவை டெலீட் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா PowerSoftங்கிறது இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டெம்பரரி ஃபைல். இப்போ அட் அ டைம் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது அந்த டெம்பை டிலீட் பண்ண முடியாது. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதும் இந்த டெலிட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டுமே கூட டிலீட் ஆகிடும். ஸோ கரண்ட் யூசேஜில் இருக்கிற அப்ளிகேஷனோட டெம்பரரி ஃபைல் நம்ம டிலீட் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் கமாண்ட் clean mgr. ஸோ இது நான் ஜஸ்ட் லைக் நான் உங்களுக்கு கேபிட்டலில் பண்ணுறேன், நீங்கள் இதை ஸ்மால் லெட்டரில் தான் டைப் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு விசிபிளாக இருக்குங்கிறனால நான் இதை கேபிட்டலில் பண்ணியிருக்கேன். இந்த clean mgr கமாண்ட் ஸ்மால் லெட்டரில் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், clean mgr. ஸோ கொடுத்து என்டர் பண்ணால் உங்களுக்கு அந்த ட்ரைவ் வரணும், அது வரலை. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரன்னில் போயிட்டு ஸ்மால் லெட்டரில் clean mgr ஸ்மால் லெட்டர்ஸில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ட்ரைவை க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்கும். சிஆ டிஆ இஆ எஃப்ஆன்னு கேட்கும். எல்லாத்தையுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. இப்போதைக்கு சி ட்ரைவ் நான் காமிக்கிறேன். சி ட்ரைவ் உங்களுக்கு க்ளீனாக இருந்தால் மட்டும்தாங்க சிஸ்டம் ஃபாஸ்ட்டாகவும் ஸ்ட்ரக் ஆகாமையும் ஒர்க் ஆகும். சி தான் நம்மளோட மெயின். இப்போ உங்களுக்கு கால்குலேட் ஆகுது எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும், அன்வான்ட் ஃபைல்ஸ் டிலீட் பண்ணுறது மூலமாக எவ்வளவு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும்னு உங்களுக்கு கால்குலேஷன் ஆகிட்டுருக்கு. சி ட்ரைவ் வந்து ஒரு 20 GB இருக்குது, இல்லை 30 GB இருக்குன்னா அந்த 30 GBயும் அனலைஸ் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் டேட்டாவை கையே வைக்காதுங்க. ஸோ எந்த ஃபைல்ஸ் டிலீட் ஆகும்னா டெம்பரவரி ஃபைல்ஸ், லாக் ஃபைல்ஸ். ஸோ லாக்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணீங்க க்ளோஸ் பண்ணீங்கிற அன்வான்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அந்த ஃபைல்ஸு தான் உங்களுக்கு வந்து இப்போ செக் ஆகிட்டுருக்கு. அன்வான்ட் ஃபைல்ஸ் இந்த சி ட்ரைவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்க் க்ளீனப் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இதில் நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடில் டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீசைக்கிள் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஜிபி உங்களுக்கு ஃப்ரீ ஆகும், எவ்வளோ எம்பி ஃப்ரீ ஆகும்னு உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஓகே அப்படின்னு கொடுங்க. எதெல்லாம் டிலீட் பண்ணணும்னு கேட்கும். இது எல்லாமே அன்வான்ட் தான், ஒன்று கூட உங்களோட பர்சனல் ஃபைல் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் ஓகேன்னு கொடுத்ததும் க்ளீனிங் த ட்ரைவ் C:. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகி உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி இருந்த ஸ்பீடை விட இப்போ உங்களுக்கு ஹை ஸ்பீட் கிடைக்கும். தேங்க்யூ.